மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஊர் பட்டக்காரர், தர்மகர்த்தா, ஊர் பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள், சரி, அது மட்டுமல்ல ஊர் கோவில் பூசாரி அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சிறுதுளி பெரு வெள்ளம் என்று சொல்லக்கூடிய 1, 10, 100, 1000 என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொருவராக துளியாக ஒவ்வொன்றாக சேர்த்து இன்று கும்பாபிஷேகத்தை சிறப்பாக முடித்து இன்று ஓரிரு தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன தெரியுமா? இன்றைய நாடகம் புராணத்தில் சிறந்த புராணம். புராணத்தில் சிறந்த புராணம் நாடகம் சிவபுராணம், விஷ்ணு புராணம், கந்த புராணம், ஏகப்பட்ட புராணங்கள் இருக்கலாம். அந்த புராணத்தில் சிறந்த புராணம் என்ன தெரியுமா? வீர வன்னிய புராணம். வன்னிய புராணம் புத்திர வன்னியன் பிறப்பு. இந்த தேவத்தில் நாடகத்தில் நான் யார், நீ யாரு, உன் பாட்டு பேர் என்ன, உன் அம்மா பேர் என்ன, பக்கம் பேர் என்ன, ஒன்றாக சொல்லட்டும். அதற்கு முன் அதாவது எப்படி பிறந்த, எங்க பிறந்த, ஒன்றாக உரைக்கிறேன். அதை கூறுவதற்கு முன் அதாவது தெருக்கூத்து கலை என்றால் இப்ப பார்க்கிறாங்கல்ல அனைவரும் சினிமா படம் பார்க்கிறார்கள் அல்லவா? இந்த சினிமா படம் அனைத்தும் இந்த தெருக்கூத்து கலையில் இருந்துதான் உருவாகியது. இந்த நாட்டு மக்களுக்கு அந்த அத்தனை பேர் தெரியும். ஆமா, இது தெருக்கூத்தம் தான். அப்படியாப்பட்ட சினிமாவே உருவாகியது. அப்படியாப்பட்ட தெருக்கூத்து கலை அழியக்கூடாது என்பதற்காக அதாவது நமது செல்வம் அண்ணா அவர்கள் அதாவது செல்லின் மூலமாக வீடியோ எடுத்து அனைத்து அதாவது யார் வேண்டுமானாலும் யூடியூப் சேனலின் மூலமாக தெருக்கூத்தை கண்டு கிடைக்கலாம். அதாவது இந்த தெருக்கூத்துக்களை அழியக்கூடாது என்பதற்காக நல்லெண்ணம் கொண்டு நமது தெருக்கூத்தை வீடியோ செய்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் நமது செல்வ அண்ணா அவர்களின் குடும்பம் மட்டுமல்ல, இந்த ஊர் கூத்து பார்க்க வந்த குடும்பங்களும், கூத்து விட்டவர்களும், கூத்து பார்க்காமல் வீட்டில் உருளி கொண்டிருப்பவர்களும், அனைத்து பொதுமக்களின் குடும்பங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வங்களும் பெற்று இந்த வீரகாரன் சன்னதி எவ்வாறு ஆண்டாண்டு ஓங்கோங்கி வளர்கிறதோ அவ்வாறு இந்த வீரகாரன் அருள்பெற்று வாழ வேண்டும் என்று இந்த மகா கும்பாபிஷேகத்தில் அமர்ந்திருக்கும் இந்த வீரகாரனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த தெய்வத்தின் நாடகத்தை நான் யார் சொல்லுவேன்? கொட்டி வச்சுட்டு கூத்தாடுன மாதிரியே நீ யாருங்க என்ன மண்டப்பூதி ஆறாம் அடிச்சுவேன். அவர்தான் சதீஷ். சரி சரி சதீஷா, நீ கூட்டி போய் ஊர் படிச்சு போங்க. என்னது ஆயா இதை வச்சுக்கிட்டு 200 போட மூடிட்டு என்ன போட அவன் 200 ரூபாய்க்கு அடம் வாங்கிட்டான். 200 ரூபா காய்ச்சி ஒரு போட்டோ வாங்கி குடிக்க போய் வணக்கம் 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 தலைவலி. உங்க மந்திரியோட பின்னாடி மந்திரி தன்னை நாடி வந்த காரணம் என்ன? நீ யார்? உங்க மந்திரியோட பின்னாடி மந்திரி. என்னுடைய மந்திரியுடன் பின்னால் மந்திரி. ஆமா ஆகட்டும். உங்க மந்திரி பொட்டி அடவஸ்டான். ஏண்டா அடமான வஸ்டான். அந்த பொட்டி நம்பி 10 குடும்பம் சோறுக்குது. ஆமா, அத அடமான வைக்கத்தலும்
டேய் அடிக்கறான்டா. அடிக்கறான்டாவா? ஏய் போய் 200 ரூபாய் அடமானம் வச்சுட்டு வீட்டுக்கு போலாம். ஆயா கிட்ட சொல்லிட்டு போ. நீ வா. ஆயா நீ அண்ணா அடிச்சு குடிச்சிட்டே பாட்டு பாடி திரும்ப தூக்கிட்டு போய் வா. உலகக்கார பாட்டு ரெண்டு என்ன பாடுபடுறாரு. போய் கொடுத்து 5000 அடமானம் கொடுப்பேன். சுதி மாறி போச்சு. ஏழை மணி எப்படி இருக்கிற வச்சு இழந்த வருஷம் சரி போனால் போகட்டும். நான் யார் தெரியுமா? 3 லோக அதிபதி. தேவலோகம் அமராவதி பொன்னுலோகம். ஓ அமராவதி பொன்னுலோகம். தேவலோகம் அமராவதி பொன்னுலோகம் ஆகிய 3 லோகத்தை ஆட்சி புரிந்து வருகின்ற என் பெயரும் தெய்வ இந்திர மன்னன் என்று அழைக்கிறான். மகனே தேவதே மன்னன். தெய்வந்திர மன்னன். ஆமா ஆகட்டும். ஆனா இருந்தாலும் மகனே தாய் தந்தையாங்க 10 மாதம். ஆமா 3 நாள். ஓயை தட்டி ராஜா பாடா மகனை வருங்கால இளவரசனை அழைத்த யார் யார் தெரியுமா? யாரும் சுடியிருந்து
வர சொன்னேன் மாமா. ஏன் போன் பண்ண கேட்கறேன்? 3000 தசி வினாடிகள் ஈண்டெடுத்த என் தாய் தந்தை யார் தெரியுமா? வாசிப்ப மகா முனிவருக்கும் ஆதி திதிக்கும் நாங்களும் பிறந்தோம். அதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள், திதிக்கு பிறந்தவர்கள் அசுரர்கள். நாங்களும் அதிக்கு பிறந்தோம். வேற என்ன கேட்கிறேன்? அப்படி பிறந்து நாட்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் நீர்வளம், நிலவளம், ஜனவளம், குலவளம் கொண்டிருக்கிறார்.
நான் ஆண்டு வரக்கூடிய சாமராஜ்யம் 3 லோகங்கள். அப்படியா? ஆமாடா. ஏசாமி, பொன்னுலகம், அமராவதி, தென்னுலகம். வா. 3 லோகத்தான குடிய. 20 ரூபாய் என்ன பண்ணு? ஆகட்டும். அப்படி தேவதர் பண்ணாங்க சொல்லலாம். சரி. சாமி, உங்களுக்கு திருமணம் வாங்கிக்கலாம். ஓ என்ன வார்த்தை கேட்டால் அவங்க திருமணம் ஆகிவிட்டதா? என் மனைவியா தெரியுமா? அவள் கண்ணழகு என்ன, அவள் மூக்கழகு என்ன, அவள் வாயழகு என்ன, அவள் கூந்தலழகு என்ன, அவள் மூக்கழகு வாயழகு கூந்தல் அழகு அவளுக்கு இருக்கிறது. ஒன்றே ஒன்று. என்ன கூலி? ஏய், கொண்டை. அவள் கொண்டை அழகு என்ன? கூந்தல் கருப்பு. ஆகட்டும். பொன்னாடி கூலி. ஏய், அடே, நீங்க கேட்ட. அவாறு என் தேவி யார் தெரியுமா? அதிபதியாக இருந்தாலும் என் தேவி யார் தெரியுமா? யாரு? இந்த தேவி இந்திரனை மணந்த தேவி இந்திராணி என் தேவி. ஓ இந்திராணி. ஆமாடா. யாசாமி இந்திராணியை மாலையிட்டு இந்த தேவேந்திர பண்ணன். சரி. இந்திராணிக்கும் தேவேந்திர பண்ணனுக்கும் உங்களுக்கு புத்தர் பாய்க்கு உண்டா? ஒன்றா இரண்டா? 3 பிள்ளைகள் பெற்று. அப்படியா? யார் யாரு? தேவியானை, தேவானை, மந்திரமாலை, சித்திரசேனன். ஓ மந்திரமாலை. யாசாமி தேவானை, மந்திரமாலை, சித்திரசேனன். சித்திரசேனை. ஆமா. அப்படி சொல்றீங்களே இந்த 3 பேத்துல பகவானே. சரி ஆகட்டும். ஆனா இருந்தாலும் நான் இன்று தினமாக வர வேண்டிய காரணம் நினைக்கிறேன். நானும் தேவர் சபை கூட்ட வேண்டும் இன்றைக்கு. ஆமா. சரி போகணே. அப்படி நான் தேவர் சபை கூட்டுவதாக இருந்துட்டால் சரி என் தேவி அழைத்து வா. என் தேவியிடம் நான் கூறிவிட்டு செல்ல வேண்டும்.
இந்த படம் இருக்கு அம்மனை இருந்தாலும் ஆகட்டும். அமராவதி தேவலோகம் மூணு நோத்தாளுக்குள்ளே தேவேந்திர மன்னன் மாலடி தேவியே அதாவது இந்த நாள் எனக்கு இப்ப இந்த நாளை சமைத்தன்பா